வணக்கம், நான் பூபதி. இன்றைக்கி நம்மளோட ரேசி கலிகிராஃபி சேனலில் ஒரு இரங்கல் தெரிவிப்போம். நமது முன்னாள் இந்திய ஜனாதிபதி, பாரத ரத்னா விருது பெற்ற ஒரு அற்புத மனிதர், இளம் வயதில் இந்தியாவின் நிதியமைச்சராக பதவி வகித்தவர், இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் நம்மளது முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் உடல்நலக்குறைவின் காரணமாக நேற்று அவர் மரணித்து விட்டார். நம் இந்தியர் ஒவ்வொருவருக்கும் அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாதது. இன்னைக்கு அவர் சொன்ன ஒரு நல்ல சிந்தனை நம்மளுடைய ரேசி கலிகிராஃபி சேனலில் பார்க்கலாம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக இவர் இருந்திருக்கிறாரு. அவருடைய பயணங்கள் காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப நீண்ட நெடிய பயணம். அந்த கட்சிக்காக முதல்ல தேர்தல் பிரிவு செயலாளராக பணியாற்றி, அப்படியே தன்னுடைய உழைப்பின் மூலமாக உயர்ந்து இந்தியாவிற்கே நிதியமைச்சராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்து திறம்பட தனது பணிகளை நிறைவேற்றி உள்ளார். அவர் 13வது குடியரசுத் தலைவராக இவர் இந்தியாவில் இருந்திருக்கிறாரு. பாரத ரத்னா அப்படின்றது இந்தியா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், மிக உயர்ந்த விருது. ஒவ்வொரு இந்தியனும் கண்டிப்பாக ஒரு ரத்தினம் தான். அந்த ரத்தினம் இவர் பெற்றிருக்கிறார். 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தற்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களால் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ரொம்ப எளிய சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்தியாவின் முதல் குடிமகனாக உயர்ந்த ஒரு நல்ல அற்புதமான ஒரு மனிதர். தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ராஜீவ்காந்தி கூட சில முரண்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு கட்சிக்காக முழு நேர தொண்டாற்றினதில் இவருடைய பங்கு ரொம்ப அதிகம். எல்லா பிரதமர்களோடையும் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், நரசிம்மராவாக இருக்கட்டும், எல்லோருக்கிடையும் ரொம்ப பிரியமாக இருந்தவர். நம்முடைய தற்போதைய பாரத பிரதமர் மேதகு நரேந்திர மோடி அவர்கள் கூட இவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாருன்னா பாருங்கள், அவர் எவ்வளவு நற்பண்புகள் கொண்டவர் அப்படின்றத நம்ம உணர முடியுது. அரசியலில் தூய்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஒரு சில மனிதர்கள் அதை வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பிரணாப் முகர்ஜி உண்மையாலுமே அரசியலில் ஒரு தூய்மையானவர் தான். அப்பழுக்கற்றவர், கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தவர். நம்மளுடைய தமிழகத்திற்கு அவர் எப்பொழுது வந்தாலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சந்திக்காமல் போனதே கிடையாது. அந்த அளவுக்கு அவர்கள் இருவரும் ரொம்ப நட்பு கொண்டவர்கள். அப்படி ஒரு நல்ல மனிதருடைய இழப்பு நமக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய இழப்பு தான். அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய ரேசி காலிகிராஃபி சேனலில் அவருடைய நினைவை போற்றும் விதமாக அவர் சொன்ன ஒரு நல்ல ஒரு சிந்தனையை நம்ம எழுதுவோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம். இந்த சிந்தனையை இன்றைக்கி நமக்கு கொடுத்தது அன்பிற்கினிய சகோதரி காயத்ரி அம்மா அவர்கள். இது மாதிரி எழுதணும் அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு சிந்தனை அனுப்பி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்குவோம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேலிகிராஃபி கற்றுக்கணுன்னு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த சேனல் சென்றடைஞ்சிச்சுன்னா அதுதான் இந்த சேனலுடைய ஆக சிறந்த வெற்றி. அந்த வெற்றி உங்கள் மூலமாக சாத்தியப்படணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நன்றி.